ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான அங்கூர் ரஸ்மலாய் செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிக்கலாம், இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி அங்கூர் ரஸ்மலாய் செய்ய போகிறோம். அதுக்காக 10 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். நம்ம எடுத்துருக்கிற இந்த பாலை முழுசாக எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பாலில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படியே இந்த பாலை கொதி வர விடணும். இப்போ எல்லாம் கட் பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம். இந்த பால் சூடேறி வரட்டும். அது வரைக்கும் ஒரு குடுப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே கிண்டி விடலாம். இந்த பால் ஒரு பக்கம் சூடேறி வரட்டும். நம்ம இன்னொரு ஸ்டவ் வச்சுக்கலாம். அதில் சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் ஒரு 5 கிலோ சுகர் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்டவ் இருந்ததுன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலே பரவாயில்ல. அந்த பால் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 5 கிலோ சுகர் போட்டதுக்கப்புறம் இதில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மொத்தமாக இதுக்கு 5 கிலோ சுகருக்கு 3 லிட்டர் தண்ணின்ற மாதிரி எடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் அளவுக்கு ஊற்றிக்கலாம். பால் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, இந்த சுகர் சிரப்பில் அழுக்கு இருக்கும், அது எடுக்கிறதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். நம்ம பால் சேர்த்து அது கொதி வர விடுறப்போ அந்த அழுக்கெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அது எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஜாராக போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சுகர் கரைஞ்சி வர வரைக்கும் இந்த மாதிரி கிண்டி விடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது ஏன் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் பால் ரெடியாகி வந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் சுகர் சிரப்பும் ரெடியாகி வந்துட்டுருக்கு. இது ரெண்டும் ஒரே டைமில் நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இந்த பாலையும் சுகர் சிரப்பும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் கொதி வர்ற வரைக்கும். இப்போ பாருங்கள், பால் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதும் பொங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா, பால் வந்து ரொம்ப திக்காகி வந்திருக்கும் இந்த கொதி வர்றதுக்காக. இவ்வளோ திக்னஸில் நம்ம வெனிகர் ஊற்றினோம்னா அது வந்து என்ன ஆகும்னா ரொம்ப கெட்டியாக ஹார்டாக வர்ற மாதிரி ஆகிடும் பன்னீர். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த பாலோட திக்னஸ் வந்து கம்மியாகிடும். அதுக்காக தான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம், பாலை மெலிஸ் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி செய்கிறப்போ பன்னீர் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரும். நாங்கள் அதனால தான் இந்த மாதிரி செய்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி செய்யணும்னு வச்சுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்பப்போ நாங்கள் நல்ல நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் பார்த்து செய்கிறப்போ உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ரஸ்மலாய் ரெடி ஆகி வரும். இந்த மாதிரிலாம் செஞ்சதுக்கப்புறம் வெனிகர் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து ஒரு 250 ml வெனிகர் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் அதே அளவு போடணுன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வெனிகரோட பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பிராண்டோடது. அதனால் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்த அளவு சேர்க்க வேண்டாம். ஏன்னா வெனிகரோட பிராண்டை பொறுத்து மாறும் எல்லாமே. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே லேசாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த பால் பார்த்தாலே தெரியும், நல்லா உடஞ்சி பன்னீராக மாறி வந்துட்டுருக்கு. அப்படியே எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த பன்னீரை நம்ம எடுத்து தொடுறப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நான் தொட்டும் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததானே போதும். முழுசாக பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு முழுசாக மிக்ஸ் பண்ணி விடலாம். எதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறோன்னா, அந்த பன்னீர் வந்து இன்னும் சாஃப்டாகணும். இதுக்கப்புறம் எடுத்து இதை வடித்து எடுத்துக்கலாம். பன்னீர் தனியாக, தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். வாங்க இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் போட்டுட்டு தண்ணியை வடித்து எடுத்து நார்மல் வாட்டர் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். அதில் எடுத்து இதை போட்டுக்கலாம். இந்த பன்னீரெல்லாம் முழுசாக எடுத்து நார்மல் வாட்டரில் போட்டாச்சு. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பன்னீரை சுத்தமாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், பெரிய பெரிய பீஸாக இருக்கும். அதெல்லாம் நல்லா பொடிசாக பிரித்து எடுத்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் பன்னீரை. இந்த அளவுக்கு வாஷ் பண்ணாவே போதும். இப்போ அடுத்தது இதை முழுசாக வடித்து எடுக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி போட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் தண்ணியை முழுசாக வடித்து எடுக்க போகிறோம். இப்போ எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் அதை முழுசாக நம்ம இந்த துணியை எடுத்து அப்படியே இந்த மாதிரி தூக்கி பிடிச்சோம்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த துணியை வந்து நம்ம டைட் பண்ணணும். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணோம்னாவே நல்லா டைட் ஆகி வந்துடும். அப்போ அந்த தண்ணியும் வெளியே வந்துடும். முழுசாக ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பராத்தா வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதில் எடுத்து அந்த பன்னீரை போட்டுக்கலாம். இப்போ இந்த பன்னீரை நைஸ் ஆக்கிடணும். நல்லா இந்த மாதிரி வச்சு இந்த பராத்தில் தேய்க்கிறப்போ நைஸ் ஆகிடும். அந்த பன்னீர் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இதில் இந்த சாஃப்டாக வந்த பன்னீரை அங்கே கட்டிகள் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுக்கிறப்போ நமக்கு நைஸாக வந்துடும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி நல்லா பன்னீரை தேய்க்கிறப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாகி வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். இது ரெடி ஆகிடுச்சு. இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இதுக்கு முன்னவே சுகர் சிரப் ரெடி பண்ணியிருந்தோம். இப்போ அது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சுகர் சிரப் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கணும். நான் அதனால தான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்,
கொதி வர்ற வரைக்கும் தான் மிக்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு. இந்த மாதிரி விட்டால் தான் அந்த மாதிரி தோசை மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, அது சுகரோட அழுக்கு. அந்த மாதிரி பால் ஊற்றி நம்ம எடுக்கிறப்போ இந்த அழுக்கு வந்து தனியாக பிரிஞ்சு தோசை மாதிரி வந்துருச்சு பாருங்கள், ஒரு லேயர் மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு. இதை மிக்ஸ் பண்ணாமல் ஒரு ஜாரை வச்சு இந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு இந்த சுகர் சிரப்பு மொத்தமாக க்ளீன் ஆகிடும். நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி சுகர் சிரப் க்ளீன் பண்ணுறப்போ அருமையான விதத்தில் இது க்ளீன் ஆகி வந்துடும். இப்போ அப்படியே ஃப்ளேம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு படுத்துகிறோம்னா கொஞ்சமாக ஒரு சிம்மிலிருந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டோம். இப்போ பாருங்கள் கொதி வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி வர்றப்போ மீதி இருக்கிற ஆளுக்கும் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள், அதையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ திரும்பவும் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பன்னீரெல்லாம் ஒன்று சேர்த்து உருண்டையாக்கிடலாம். இந்த மாதிரி சேர்த்து உருண்டை ஆக்கினதுக்கப்புறம் அதாவது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி போடணும். அதுக்கு இந்த மாதிரி பெரிய உருண்டை சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். அதுலேருந்து நம்ம தனித்தனியாக பிரித்து போடுறப்போ தான் நமக்கு கரெக்டான சைஸில் உருண்டை வரும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போடணும். நம்ம எவ்வளோ சைஸ் எடுத்துருக்கோன்னா ஒரு கோலி சைஸ் தெரியும் இல்லையா உங்களுக்கு, கோலியில் பாதி, அதோட சின்ன சைஸ் எடுத்தால் தான் அந்த கோலி சைஸில் இருக்கும். அந்த ரஸ்மலாய் வெந்து வந்ததுக்கப்புறம் அதனால தான் அதுக்கு பேர் அங்கூர் ரஸ்மலாயின்னு சொல்கிறது. ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் அது. அதனால் சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து நம்ம உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி துண்டாக்கி போட்டதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கலாம். இப்போ அதை நம்ம ரோல் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி உருட்டினோம்னா நமக்கு உருண்டை கூடி வரும். முதல்ல லைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சோம்னா உள்ளே வந்து விரிச்சல் இல்லாமல் இருக்கும். அதனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சோம்னாவே நல்லா ஷேப் கரெக்டாக வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதே மாதிரி துண்டாக்கி போட்டிருக்கிற அங்கூர் ரஸ்மலாய் துண்டுகளெல்லாம் இதே மாதிரி உருட்டிக்கலாம். நல்லா நைஸாக இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக செஞ்சுட்டுருக்கிறோன்றதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி துண்டாக்கி போட்டிருக்கிற பன்னீரெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். முழுசாக உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம துண்டாக்கி போட்டிருந்தா அங்கூர் ரசகுல்லாவெல்லாம் முழுசாக உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இதை சுகர் சிரப்பில் போட்டு வேக வைக்கணும். அதுக்கு நம்ம முன்னாடியே சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க அங்கூர் ரஸ்மலாயை வேக வைக்க போயிடலாம். நம்ம முன்னாடியே சுகர் சிரப் ரெடி பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் ஃப்ளேம் அதிகப்படுத்திக்கலாம். அப்படியே நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். இப்போ பார்த்தாலே லைட்டாக கொதி வந்துட்டுருக்கு. இது நல்லா கொதி வரணும். இப்போ தான் பாருங்கள் கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இது அப்படியே நல்லா பொங்கி மேலே வரணும். இந்த மாதிரி வரணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு கப்பில் இந்த மாதிரி கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் கொஞ்சமாக மைதா போட்டுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரைச்சிடணும் கட்டி இல்லாமல். இந்த மாதிரி முழுசாக நல்லா கரைச்சதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் சிரப்பில் இந்த மாதிரி கரைச்சி சேர்த்துக்கிறப்போ அந்த கொதி வந்து அதிகமாக வரும். இப்போ இதை சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பீங்க எதுக்காக மைதா கரைச்சி சேர்த்துக்கிறேங்கன்ட்டு. மைதா கரைச்சி சேர்த்துக்கலாம், அந்த சுகர் சிரப் வந்து பொங்கி மேலே வராது. இப்போ முன்னாடி எப்படி கொதி வந்துட்டு இருந்தோ அதே மாதிரி தான் கொதி வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா ரஸ்மலாய் சரியாக வேகாது. இந்த மாதிரி மைதா கரைச்சி சேர்த்துக்கிறப்போ பாருங்கள் பொங்கி மேலே வந்துட்டு இருக்கு பாருங்கள். நம்ம எவ்வளோ பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம், அந்த பாத்திரம் வரைக்கும் நல்லா பொங்கி மேலே வந்துட்டு இருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரஸ்மலாய் எடுத்து இதில் போட்டுக்கலாம். முழுசாக எடுத்து போட்டதுக்கப்புறம் நல்லா கொதி வர விடலாம். 2 பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். 2 இப்போ போட்டுக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுட்டு இந்த மாதிரி போடணும். அப்போ தான் நமக்கு அந்த பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாஞ்ச் டைப்பில் ரஸ்மலாய் ரெடி வரும். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, போட்ட உடனே இப்போ டவுன் ஆகிடுச்சு. அந்த சுகர் சிரப் திக்காகி வந்துட்டுருக்கு. இப்போ ஃப்ளேம் நல்லா ஹை பண்ணிடலாம். ஹை பண்ணிவிட்டு இது பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டவ் வச்சுருக்கேன். அந்த ஸ்டவ்வில் பாருங்கள் தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி வந்து சூடாகி வந்துட்டுருக்கு. அந்த தண்ணி எதுக்காக வச்சுருக்கோம்னா அந்த சுகர் சிரப் வந்து திக்காகி வந்துச்சுன்னா கொதி அடங்கிடும். கொதி அடங்குச்சுனாக்கா ரஸ்மலாய் வந்து ரைஸ் ஆகாமல் போயிடும். அதனால தான் அந்த தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் சிரப் திக்காகி வர்றப்பெல்லாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த ரஸ்மலாயை சுகர் சிரப்பில் போட்டு 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அதுவும் ஹை ஃப்ளேமில் வந்துட்டுருக்கு. இப்போ நல்லா அந்த சுகர் சிரப் திக்காகி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்க சுடு தண்ணி இருக்குது, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் அது மாதிரி கீழே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அது நல்லா ரைஸ் ஆகி வரும். இந்த மாதிரி சுகர் சிரப்பு திக்னஸ் கம்மி பண்ண தான் நமக்கு அது நல்லா கொதி வந்து அதை நல்லா வேக வைக்கும். அதுக்காக தான் அப்பப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக எவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டுன்றது கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த சுகர் சிரப் எந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா ரைஸ் ஆகி வரணும். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, நாங்கள் செஞ்சோம் நல்லா கெட்டியாக வந்துருச்சு, ஸ்பாஞ்சு மாதிரி வரல அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அதுக்கான ரீசன் வந்து இந்த மாதிரி கொதி வர விடாததுனால தான். இந்த மாதிரி ரஸ்மலாயை வேக வைக்கிறதுக்கு பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்து மேலே வரைக்கும் வரணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி கொதி வந்துட்டு இருந்தால் தான் நமக்கு அந்த ரஸ்மலாய் வந்து ஸ்பாஞ்சு மாதிரி வரும். அப்போ தான் அது நல்லா ரைஸ் ஆகி ஸ்பாஞ்சு மாதிரி வரும். நம்ம பாத்திரம் எவ்வளோ பேர் வச்சுருக்கோன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு.
இது இப்படியே நல்லா கொதி வந்துட்டே இருக்கட்டும். திரும்பவும் சுகர் சிரப் திக்காகி வர்ற வரைக்கும் இதே மாதிரி கொதிக்கட்டும். திக்காக வரப்போ திரும்பவும் தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு கெட்டியாகவே கூடாது, அதனால தான் அப்பப்போ தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ திரும்பவும் கெட்டியாகி வருது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் நல்லா ரைஸ் ஆகி வரும் பாருங்கள் மேலுக்கு. அதே மாதிரி தான் நம்ம வேக வைக்கணும். நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொங்கி மேலே வந்துட்டுருக்கு. அப்படியே திரும்பவும் அந்த சுகர் சிரப் திக்கான உடனே அந்த கொதி வந்து அப்படியே டவுன் ஆகும். அதை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அந்த சுகர் சிரப் திக்னஸ் கம்மியாகுது பாருங்கள். அப்படியே டவுன் ஆகிட்டு திரும்பவும் ரைஸ் ஆகுது. இப்போ பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. வாவ், நம்ம போட்டிருந்த சின்ன சின்ன உருண்டைங்க இப்போ எவ்வளோ பெருசாக ஆகி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரைஸ் ஆகி வருது. அதனால தான் இந்த மாதிரி வேக வைக்கணும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ரஸ்மலாயை சுகர் சிரப்பில் சேர்த்து 10 நிமிஷம் ஆயிருக்கு. இது முழுசாக ரெடி ஆகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் டைம் எடுக்கும். சுகர் சிரப் திக்காகி வந்துருச்சான்னு அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கணும். அது திக்காக விடவே கூடாது. அந்த சமயத்தில் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு இந்த அங்கூர் ரஸ்மலாய். ரஸ்மலாய்னா இப்போ வந்து இது அங்கூர் ரசகுல்லாவாக தான் இருக்குது. இதை வந்து பாலில் போட்டு நம்ம அதை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா தான் அங்கூர் ரஸ்மலாயின்னு சொல்லணும் அதுக்கு. இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு வந்தாவே போதும். இதுக்கு வந்து நமக்கு 15 நிமிஷம் டைம் எடுத்திருக்கு. இந்த சுகர் சிரப்பில் தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கணும்னு சொல்லியிருந்தாலும் முன்னாடியே. இப்போ இதுக்கு வந்து நம்ம சுடு தண்ணி சேர்த்துக்கிறது வந்து 2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கோம். அதாவது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தெரியுமா, சுகர் சிரப் திக்காகாமல் இருக்கிறதுக்கு. அதுதான் இது 2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கோம். இது இப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும், சில்லுன்னு ஆறி வரட்டும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அங்கூர் ரஸ்மலாய் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் பால் ஊற்றிக்கலாம். பாலில் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா கெட்டியான பால் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மொத்தமாக 5 லிட்டர் பால் எடுத்திருக்கோம். இது முழுசாக இதில் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பாலை சூடு ஏற்றிட்டுருக்குறோம். அப்படியே ஒரு குடிப்பி போட்டு நல்லா கிண்டி விடலாம். அந்த பால் பொங்கி மேலே வந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி குடிப்பி வச்சு கிண்டி விட்டே இருந்தோம்னா நமக்கு மேலே வராமல் இருக்கும். நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். அது வந்து நல்லா திக்காகி வரணும் இந்த பால். அது எந்த அளவுக்குன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதி வர்ற சமயத்தில் நம்ம இதில் சுகர் சேர்த்துக்கணும். அது எவ்வளோனாக்கா இதுக்கு வந்து ஒரு 600 கிராம் சுகர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ 600 கிராம் சுகர் போட்டுக்கிறோம். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சுகர் நல்லா கரைஞ்சி வரட்டும். திரும்பவும் நல்லா கொதி வர ஆரம்பிக்கட்டும். நம்ம 5 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். அது 4 லிட்டர் பால் ஆகிற வரைக்கும் நல்லா திக்காகி வரட்டும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம். இந்த பாலில் போட்ட சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக லெமன் எல்லோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்க விருப்பம் இல்லைனாக்கா டர்மரிக் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சாய்ஸ் உங்களோடது. ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறப்ப அப்படியே கலர் மாதிரி வருது பாருங்கள். அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அந்த பால். அதனால தான் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி கொதி வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா கொதி வந்து அது நல்லா திக்காகி வரணும் அந்த பால். இப்படியே நல்லா கொதி வந்துட்டுருக்கு. 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த ஏலக்காய் பொடி சேர்த்து செய்கிறப்போ அந்த மனம் சூப்பராக இருக்கும். அந்த பால் அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்போ ஏலக்காய் பொடி சேர்த்து செய்கிறப்போ தான் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஏலக்காய் பொடி போட்டதுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். இந்த பால் சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடும். அதாவது அங்கூர் ரஸ்மலாய்க்கான பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3 நிமிஷம் ஆயிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி திக்காகி வந்திருக்கிறது. நம்ம வந்து 5 லிட்டர் பால் சேர்த்துருந்தோம். இப்போ 4 லிட்டர் பால் அளவுக்கு ஆயிருக்கு. இது இப்படியே ஆறி வரட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அங்கூர் ரஸ்மலாய்க்கான ரசகுல்லா ரெடியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம அந்த பாலில் போடணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் எடுத்துகிட்டு அந்த சுகர் சிரப்பில் இருக்கிற அந்த ரசகுல்லாவெல்லாம் எடுத்து சுகர் சிரப்பு வடிகட்டி எடுத்து அப்படியே அந்த பாலில் போட்டுக்கணும். கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறம் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முழுசாக வேணால் ஒரே டைம் எடுத்து போட்டு கூட நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்லாம். அது இல்லை நீங்கள் ரஸ்மலாயும் சாப்பிட்லாம், ரசகுல்லாவும் சாப்பிட்லான்னா 2 மாதிரியும் சாப்பிட்லாம். இது நீங்கள் அது உங்களோட சாய்ஸு. இது 2 விதமான ஸ்வீட் இது ரெடி. இப்போ இது வந்து ரஸ்மலாயை வந்து வெளியே வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஒரே நாள் தான் சாப்பிட முடியும். அதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 நாள் வரைக்கும் லைஃப் இருக்கும் அதுக்கு. ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான அங்கூர் ரஸ்மலாய் செஞ்சு முடிச்சிருக்கோம். பார்க்கவே இவ்வளோ அருமையாக இருக்குது. சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னுட்டு. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம செஞ்ச அங்கூர் ரஸ்மலாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ண தெரியும் லைக் பண்ணுங்க. அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.